மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்மள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய தேசத்தின் முன்னாள் தலைவராகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர் இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். அந்த வானத்தை போல மனம் படுத்த கண்ணவனே, பனி துளிய போல குணம் படுத்த தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படுத்த கண்ணவனே, பனி துளிய போல குணம் படுத்த தென்னவனே, சந்தோஷமா ஒரு ஆரவாரமா கையில கட்டி உற்சாகமா பார்க்கணும். பார்க்கலாங்க. கை தட்டுறது நம்ம பங்காளியில ஆம்பளை எல்லாம் தட்டினாங்க, தாய்மார்கள் கை தட்டுற வச்சியா என்ன காரணம்? தட்ட மாட்டாங்க. முதலெல்லாம் தட்டிட்டு இருந்தாங்க. சரி, இப்ப எந்த ஊர்லயுமே பொருளை கை தட்டுறது இல்லை. அவங்க ஒரு கணக்கு போட்டேன், பழகிட்டாங்க. எப்படி? கூட்டத்துக்கு போய் பழகிட்டாங்க. என்ன கூட்டம்? கூட்டமா எந்த கூட்டம்னாலும் போயிடுறது. தலைக்கு 300 ரூபா கணக்கு, அவ்வளவுதான். ஆம்பளையாருக்கு ஒரு குவாட்டர், ஒரு பிரியாணி, பொம்பளையாருக்கு 300 ரூபா. ஓஹோ,
எந்த கூட்டம்னாலும் போவாங்க. என்ன கொடியை கையில விட்டாலும் பிடிச்சுவாங்க. என்ன கொடினாலும் அண்ணா கொடி கொடுத்தாலும் பிடிச்சுவாங்க. சரி